ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு மரியாதைங்கிறதே கிடையாது. விவசாயம்னா என்ன அந்த அளவுக்கு கேவலமான தொழிலா? இந்த விவசாயிகளோட கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு சாதனையே இருக்குது. இன்றைக்கி விவசாய குடும்பத்திலேருந்து எத்தனையோ பேர் படிச்சுட்டு பெரிய பெரிய பதவியிலலாம் இருக்காங்க. இல்லாமலாம் யாரும் கிடையாது. அதை ரூ. 10 விற்கிற பொருள் ரூ. 1 விற்றாலும், ரூ. 2 விற்றாலும் அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நாங்கள் நம்ம படிக்காட்டி நம்ம பிள்ளைகள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் எல்லாமே நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே படிச்சுட்டு இதே மாதிரி பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு வேலைக்கே போயிட்டு இருந்தீங்கன்னா, கடைசியில் இந்த விவசாயத்தை யார் தான் பார்க்குறது? இல்லை விவசாயம் பண்ணுறவங்களுக்காவது ஒரு ஆதரவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஒரு ரெஸ்பான்ஸுங்கிறதே கிடையாது. ஒரு தக்காளியோ இல்லை ஒரு வெங்காயமோ ரூ. 100 ரூ. 150 விற்கும்போது மட்டும் எல்லாமே சோசியல் மீடியாவில் நியூஸுக்கு பேட்டி தர்றீங்க. விலைவாசி ஏறி போச்சு, நாங்கள் எப்படி பிழைக்கிறது, நாங்கள் சம்பாதிக்கிற காசு எல்லாமே காய்கறிக்கே போயிடும்னு சொல்லி. விலைவாசி ஏறுறப்போ மட்டும் நீங்கள் இவ்வளோ சவுண்டு விட்றீங்க. ஆனால் அந்த விலைவாசி குறைஞ்சி நாங்கள் ரோட்டுக்கரையிலையோ தெருவிலையோ கொண்டு போய் கொட்டும்போது எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ எல்லாம் வேடிக்கை பார்த்து கை தட்டி சிரிக்கிறீங்க. இதுதான் அந்த விவசாயத்தோட நிலமை. எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தராட்டியும் பரவாயில்ல.